இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் யூபிஎஸ்சி தான் பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சியோட ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா 315 to 323 வரைக்கும் இருக்குது. இது ஒரு இண்டிபெண்டன்ட் ரெக்வயரிங் ஏஜென்சி. நம்ம வந்து சேர்மன்னாவும் அதர் மெம்பர்ஸையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அண்ட் இன்கேஸ் சேர்மேனும் சரி அதர் சேர்மேன் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாருன்னா ரிசிக்னேஷன் லெட்டரும் நம்மக்கிட்ட பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெம்பர்ஸு இப்போது போர்டில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே கிடையாது. ஆனால் பிரசிடெண்ட்டாக பார்த்து அப்பாயிண்ட் பண்ணுறது தான். ஸோ யூஸ்வலி நாம் அப்பாயிண்ட் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து 9 to 11 மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஆர்டிகல் 316 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம மெம்பர்ஸ் இந்த 9 to 11 மெம்பர்ஸ் நம்ம சொன்னோம்ல, அந்த 9 to 11 மெம்பர்ஸ் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் நமக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும் 10 years எய்தர் இன் யூனியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்தர் ஆஃப் த கவர்மெண்ட்ஸில் வந்து 10 years ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது அதில். ஸோ நமக்கு இது சேர்மனோட டென்யூர் பார்த்தோம்னா 6 years அப்படி இல்லைன்னா 65 years அவங்க 65 years ரீச் ஆகிற வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சேர்மன் வந்து யூபிஎஸ்சியில் ஒர்க் பண்ணிவிட்டு வேறு எதுலேயுமே அவர் ஒர்க் பண்ண முடியாது. எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் பெனிஃபிட் ஆஃப் ஆஃபீஸை வந்து அவர் ஹோல்டு பண்ண முடியாது. அதே வந்து அதர் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 9 to 11 மெம்பர்ஸ் நம்ம சொன்னோம்ல, அவங்க வந்து எய்தர் சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சியாக அப்பாயிண்ட் ஆகலாம் ஆர் எல்ஸ் சேர்மன் ஆஃப் அதர் ஸ்டேட் கமிஷன் அதில் வந்து அப்பாயிண்ட் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.